பதித பாவனனான ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான சார்ங்கபாணியினுடைய கோதண்டத்தினுடைய அம்சமான கோதண்டராம சுவாமியினுடைய சந்நிதியில இன்று முதல் 13ஆம் தேதி வரையில் 9 நாட்கள் ராம குணங்களை சொல்லக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதிருப்தஸ்தம் முனிமந்தே பிராச்சேதச மகல்மஷம் அப்படின்னு ராமாயணமே. இந்த ராமாயணத்தை எழுதினவர், உலகத்துக்கே வழிகாட்டினவர் வால்மீகி. அவருக்கே இந்த ராமாயணத்தை ராமனை பத்தி சொன்னதுல திருப்தி ஏற்பட்டதான்னா இல்லைன்னு. அதிருப்தஸ்தம் திருப்தி ஏற்படல. ஏன் அப்படின்னா அவ்வளவு இருக்கு. போரும்னு எப்ப தோணும்? 2 இருந்தா தோணும். ஒன்னும் நமக்கு சக்தி இல்லைன்னாலும் சாப்பிட்றதே நமக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேல சாப்பிட முடியாது, போரும் அப்படின்னு தோணும். இல்ல சாப்பிட்ற பதார்த்தம் எல்லையற்றதா இருந்துன்னு வச்சுக்கோங்க, போரும் அப்படின்னு தோணும். இந்த சாப்பிட்ற பதார்த்தம் எல்லையற்றதானது. அதனால அவரால சொல்லி மாறல்ல. அதிருப்தஸ்தம் முனிமந்தே அப்படிங்கிறார். எவ்வளவு சொன்னாலும் திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது. ஏன்? ஒரு ஆச்சரியம். ராம குணங்களுக்குள்ள மகிமைய சொல்றேன். பொதுவா இந்த ராமாயணத்திலேயே அயோத்தியா காண்டத்துல பின்னாடி வரும். ஒரு மனிதனுடைய குணங்கள்ல எடுத்துட்டோம்னா நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். தோஷம் இல்லாத மனுஷன் கிடையாது, குறை இல்லாத மனுஷன் எது உலகத்துல? பூர்ணன் பகவான் தான். பாக்கி எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். அப்ப நாம வெளியில பழகும் போது எப்படி பழகுவோம்னா, நம் குறை தெரியாதபடிதான் பழகுவோம். நிறைய இருக்கா மாதிரிதான் நம்ம பழகுவோம். நம்ம குறையே தெரியாதபடிதான் பழகுவோம். நம்மால மறைக்க முடியாத ஒரு இடம் உண்டுன்னா அது பத்னி தான், மனைவிட்டு தான். மனைவிட்ட ஒரு மனிதன் குறைய மறைச்சு பழக முடியாது. ஏன்னா இது 24 hours கூட இருக்காத அப்படிங்கிறது குறைகள் அவளுக்கு தெரியும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, உலகம் முழுக்க ஒரு மனிதனை ஒத்துண்டாலும் மனைவி ஒத்துக்க மாட்டான். மனைவிக்கு பிரியம் இருக்கலாம், ஒத்துக்க மாட்டான்னு. சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னேன்னா என்ன கேள்வோ சொல்றேன், சாரை பத்தி என்ன கேளுங்கோ நான் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கறதுனால. இந்த ஒரு ஆச்சரியம். ராமபிரானோட பத்னியான சீதை ராமனை பத்தி சொல்றாள் பின்னாடி. இவருடைய ஆசிரமத்துல, அனத்ரி அனசூயனுடைய ஆசிரமத்துல சொல்லும் போது, கிம்புணரியோ குணஸ்லாக்கியா சாணுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் கிரியா அப்படிங்கிறார். நீ வந்தது ஆச்சரியம், சொத்தெல்லாம் போன ராமனோட நீ பின்னாடி வந்தது ஆச்சரியம்னு அனசூய சொன்னா. அதுக்கு சீதை சொல்றா, ராமன் பின்னாடி வந்ததுல ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டான். ராமன் மாதிரி ஒரு மனிதனை ஒரு பெண்ணு கணவனை அடைஞ்சா விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்னு கேட்டான். ஒரு தகுதி இல்லாத ஒரு கணவனை தூக்கி பிடிச்சிருந்து அவனோட நின்னா அதுல ஆச்சரியம்னு சொல்லலாம். 5 ரூபாய் சம்பாதிக்காம வெத்து வெட்டாய் இருந்து, பொறுப்பு இல்லாம குடிகாரனாய் இருந்து, குடும்பத்தை ரட்சிக்காம, இந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை ரட்சி அவனுக்கும் சாப்பாடு போட்டு தன் கணவன்னு அவனையும் காப்பாத்தி வந்தான்னா அப்ப சொல்லலாம் அவளை பதிவிரத, இத்தனைக்கு அப்புறமும் உன் கணவனை விடாம நீ இருக்கியே அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமன் பின்னாடி நான் வந்ததுல ஆச்சரியம் என்ன இருக்குன்னு கேட்டான் இவன். நைத்ததா ஆச்சரிய மாரியாயா, இதுல நீங்க சொன்னதுல ஆச்சரியமே கிடையாதுன்னாள் சீதை. என் மாந்தமனுபாஷத்தை கிம் புனர்யோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா. அப்பேற்பட்ட குணம் இன்னி வரையில் மக்களால ரசிக்கப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற
பிரமிக்கப்படுகின்றதான ஒரு குணங்கள். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, ஒரு வார்த்தையில முடிஞ்சு போயிடு. ஆழ்வார்கள் பகவத் அவதாரங்கள் இல்லையா, சொன்னாலும் பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை தான். ராமனை தவிர இன்னொருத்தன் சேர்ந்து உன்னை கத்துள்ள முடியுமா? ராமாவதாரம்ங்கிறது அப்பேற்பட்ட அவதாரம். ஒரு மனிதன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றளவும் உலகத்துக்கு ராமாவதாரம் தான் காமிக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு ஆச்சரியத்தை சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படிச்சேன். இந்தியாவில் இருக்கிறவா எத்தனை பேர்? 140 கோடி பேர். அதுல ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சா 70 கோடி பேர் ஆண்கள், 70 கோடி பேர் பெண்கள்னு வச்சுக்கோங்க. இந்த 70 கோடி ஆண்கள்ல பெயர் என்ன அப்படின்னு சர்வே எடுத்தா 30 கோடி பேருக்கு ராமரோட பெயர் எடுத்து போட்டு பார்க்கிறா. 30 கோடி பேருக்கு ராமர் ரிலேட்டடான பெயர் தான். ராமசுவாமி, ராமன், ராமச்சந்திரன், ராகவன், ஏதோ ஒரு ரகுவீரன், ஏதோ ஒரு பெயர் ஸ்ரீராம், ஏதோ ஒரு பெயர் கோதண்டராமன், கல்யாணராமன், பட்டாபிராமன், ஏதாவது ஒரு சம்பந்தத்துல. ஹிருதயம்னு ஒண்ணு இருக்கணும், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். அதனால பேசவே முடியாது. ஒரு வார்த்தை பேசினாலும் மனசாட்சி குத்தும். ஒரு வார்த்தை தப்பா சொன்னோம் ராமரேங்கிறதுக்காக மெட்ராஸ்ல ராமருக்கு வெள்ளி கவச்சம் பண்ணி போட்டு வச்சிருக்கான். கோபாலபுரத்துல ராமரை போய் பாருங்க, வெள்ளி கவச்சம் பண்ணி போட்டு வச்சிருக்கான் இந்த வார்த்தை சொன்னதுக்காக. அப்படி உள்ள ஒரு பகவான் சொல்லிட முடியுமா? நாக்கு போட்டு பேசிட முடியுமா? ஒரு குற்றங்குறை சொல்ல முடியுமா? இப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமா உலகத்துல அப்படின்னு பிரமிக்கக்கூடியதான ஒரு அவதார். இன்னைக்கு நம்ம சிட்வின் பேங்க் அவர் என்ன போஸ்ட்ல இருக்கு, விஜயானந்த் அவர் பேசுறது அழகா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருந்தார். ஏன்னா நம்ம எத்தனை தடவை எம்எஸ் அம்மா சொல்லுவா, என்ன தெரிஞ்ச பாட்டா இருந்தாலும் பாட போறேன்னா அதுக்கு முன்னாடி 100 தடவை பாடுவேன். அத கச்சேரி பண்ண போறேன்னா 100 தடவை பண்ணிட்டு தான் கச்சேரி பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் தியானம், வித்யா யோகேன ரக்ஷதே அப்படின்னு சாஸ்திரம். எனக்கு என்ன தெரியும்னாலும் நான் பாராயணம் பண்ணணும். அதுதான் அதுவே நமக்கு சொல்லி கொடுக்கும். இந்த ராமனை பத்தி அழகா சொன்னா, இப்படி எல்லாருமே ராஜாக்கள்லாம் ஆச்சரியமான ஆலயம் இல்லையாது. ராஜாக்கள் நம்ம கோவிந்த தீட்சிதரால பிரேரணை பண்ணப்பட்டு நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டதான ஆலயம் இது. இதுலதான் நம்ம இதை திருப்பி ஒரு தடவை ரீகலெக்ஷன் பண்ற மாதிரி ஞாபகப்படுத்திட்டு போறேன். 400 வருஷம் முன்னாடி ஒரு தீட்சிதர் இந்த ராமரை கட்டி கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார். 400 வருஷம் கழிச்சு அதே ராமர் ஒரு தீட்சிதரை வச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். சாதாரணமா நானும் எங்க ஆத்து மாமி இந்த தரிசனத்துக்கு வந்தோம். சுவாமி மலையில உபன்யாசம் எனக்கு. அதுக்கு முதல் நாளே எல்லா கோவிலையும் மங்களாம்பிகை, இன்னைக்கு பிரதோஷம் வேற, மங்களாம்பிகையிலேருந்து ஆரம்பிச்சு காசி விஸ்வநாதர், கோதண்டராமர், சாரங்கபாணி எல்லாரையும் தரிசனம். இந்த கோதண்டராமர் பொதுவா சாரங்கபாணி தரிசனத்துக்கு தான் இங்க வருவா. நான் எல்லாத்தையும் முடிச்சுன்னு தான் சாரங்கபாணிகிட்ட போனேன். கோதண்டராமர்கிட்ட வரத்தை பார்த்தா யாரோ ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருந்தார். பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா எப்பயோ சின்ன வயசுல பார்த்துட்டு அப்புறம் ஊரை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தரிசனம் பண்ணல. இப்படி ஆஞ்சநேயர் புஸ்தகத்தோட உட்காந்துருக்காரு, நாம புஸ்தகத்தோட உட்காந்துருக்கிற பாக்கியம் கிடைக்குமா? ராமருக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ண முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாது சுவாமி, கோவில் ஈவோ கேட்கணும் அப்படின்னா. முடிச்சுன்னு 1/2 மணி நேரத்துல சாரங்கபாணி தரிசனத்துக்கு போறேன். நம்ம சௌந்தர் அண்ணா இங்க இருந்தா, அண்ணா உங்களை தான் தேடுறேன்னாரு. உங்க நம்பரை தான் தேடிட்டு இருக்கேன், 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த தினகர சர்மா தேசிய என்ன விஷயம்னு நீங்க கோவில்ல ராமாயணம் சொல்லணும், நான் ராமாயணம் பாராயணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஹிந்தேயம் ராமபத்ர தீட்சிதர் மகா திருவிசநல்லூர்ல இருந்தா ராவணை பத்தி சொல்லும் போது கிந்தேயம் கிந்த அதேயமி தெவிதுரம் தம் தேகினாம் இஷ்டதம் அப்படின்னா, எதை கொடுக்கலாம் எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியாம வாரி வழங்கக்கூடிய வல்லல்ல ராமபிரான. நான் பாராயணம் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்காக பட்டாபிஷேகம் பண்ண வச்சு வருஷா வருஷம் ராமாயண கதை சொல்ல சொல்லி
எல்லாம் என்ன என் சாமர்த்தியமா சொல்லுவோம். என் சாமர்த்தியமோ என் சங்கல்பமோ அவருடைய சங்கல்பமோ கிடையாது, ராமரோட சங்கல்பம். அது ஒரு பாக்கியம், பெரிய பாக்கியம். 8வதான சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை நான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். 2-3 சமையலெல்லாம் என்ன கேட்டா நான் தேதி கொடுக்கல. ஏன்னா எனக்கு அயோத்தியில பண்ணணும்னு தான் என்னுடைய சங்கல்பம். 8ங்கிறது நம்ம ஹிந்து மதத்துல அதிருஷ்டமான எண், எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். மற்ற மதங்கள்ல தான் அது துரதிருஷ்டமான எண். நம்ம ஹிந்து மதத்துல அது அதிருஷ்டமா, அஷ்டலட்சுமின்னு சொல்றோமோ, அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்றோமோ, 8 அப்படின்னு அஷ்ட வசுக்கள் எல்லாம் நமக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் போதே 8 பேர் தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலி காஷ்யபா காத்யாயனா சுயஜ்யச்ச கௌதமோ விஜயஸ்ததா அப்படின்னு 8 பேர் தான் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அப்படின்னு வரும். அப்ப 8ங்கிறது மங்களம். இந்த 8வதான பட்டாபிஷேகத்தை பகவானுடைய திரு அயோத்தியில போய் பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி வச்சிருக்க. அங்க எங்க போற, அங்க என்ன அயோத்தி, இதுதான் அயோத்திங்கிறாரு, இதுதான் அயோத்தி. அதை விட ஆச்சரியம், அந்த பட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வர இந்த ஊர்ல ஒரு மான், என் வாழ்நாள்ல அப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதில்லை. அன்னைக்கு அத்தனை ஜனங்கள் 5000 பேருக்கு மேல வந்தா ராம பட்டாபிஷேக தண்ணிக்கு. சாயங்காலம் 6 மணி பிறந்தேன் கியூல நின்று ராமரை தரிசனம் பண்ணிதான். வெளியில வந்த உடனே என்னோட சகோதரி அந்த மாமி, இந்த கும்போணத்தை அயோத்தியா பண்ணிட்டியே அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொன்னான். கும்போணத்தை அயோத்தியா பண்ணிட்டியே, நாம ராமர் பண்ணார். எதுக்கா சொல்ல, ராமபிரானுடைய ஒரு அப்படி நம்ம பெரியவாள்லாம் அனுபவிச்சது என்ன, பொழுது போகாம கணக்கு எழுதுறதுக்காக கோவில் கட்டிச்சா, ரசிச்சு கட்டினா, அனுபவிச்சு கட்டினா. அப்படி அனுபவிச்சா சக்கரவர்த்தி திருமகனை சக்கரவர்த்திகள்லாம் நித்திய சேவிப்பாள் பகவான். ராமபிரானுடைய சரித்திரத்தை நித்தியம் கேட்பார். குலசேகர சக்கரவர்த்தி எல்லாம் நித்திய ராமாயணம் கேட்பார். அது மாதிரி எல்லாம் அனுபவிக்க கூடியது. அதுல முக்கியமானதே ராம குணங்கள் தான். ஒரு மனிதனுடைய அடையாளமே குணம்தான். இவனை நல்லவன், இவனை கெட்டவன் அப்படின்னு சொல்றோம், இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், இவனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம். இதெல்லாம் எதை வச்சுன்னு சொல்றோம்னா குணத்தை வச்சுன்னு சொல்றோம். மிருகங்களுக்கு இது பொருந்தாது. இந்த நாய் ரொம்ப நல்ல நாய், இந்த பசுமாடு ரொம்ப நல்ல பசுமாடு அப்படின்னு சொல்லுவோமா எங்கேயாவது? இது 8 லிட்டர் 10 லிட்டர் கறக்கும்னு தான் சொல்லுவோமே தவிர, இதுல என்ன காவல் காக்கும்னு தான் சொல்லுவோமே தவிர, இந்த ஆடு தினம் ஸ்நானம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி அதை விற்பான். அது 15 கிலோ எடைன்னு சொல்லிதான் விற்பாங்க, கிலோ கணக்கு தான். ஆனா மனிதனை சொல்லும் போது இவர் 100 கிலோ இருப்பார் சார் அப்படின்னு நான் சொல்லுவோம், இவர் ரொம்ப நல்லவர் சார்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப மனிதனுக்கு அடையாளம் குணங்கள். இந்த குணங்கள் மனிதனுக்கு எப்படி வரது, எதனால வரது அப்படின்னா 2 காரணத்தினால வரது. ஜெனட்டிக்கா வரது, சங்கத்தினால வரது. சங்கம்னா சேர்க்க. நம்ம யாரோட சேர்றோமோ, என்ன மாதிரி படிக்கிறோமோ, என்ன மாதிரி நாம பழகிறோமோ, அது நமக்கு வரும். அந்த பேச்சு, அந்த எண்ணம், அந்த மாதிரி செயல்கள் இயற்கையாவே வந்து. கலியுகத்துல இதெல்லாம் தாறுமாறா போயிடும்னு மகான்களுக்கு தெரியும். இந்த சிஸ்டங்கள்லாம் மாறி போயிடும்னு தெரியும். ஏன்னா நல்லவாளை நாம் தேடின்னு போற மாதிரி இருக்கும். நல்லவர்களை அடிப்படையில நல்லவர்களா இருப்பார்கள், ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையா இருக்கும். உள்ளுக்குள்ள அவன் நல்லவனா இருந்தாலும் தன்னை நல்லவன்னு காமிக்க முடியாது, தன்னை பக்திமான்னு காமிக்க முடியாது, நெத்தியில ஒண்ணு இட்டு கூட வர முடியாது. அது மாதிரி இட்டா கூட உடனே அழிச்சிருவா. அது மாதிரி எல்லாம் நிர்பந்தங்கள் இருக்கும் அவளுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பக்தி இருக்கலாம், அது வேற விஷயம். இந்த நல்லவர்களை நாம் தேடின்னு போகணும் அப்படின்னு இல்லாதபடிக்கு இது மாதிரி ஒரு கதைகளை சொல்லி நல்லவர்களை பத்தி, நல்லவர்கள்ல மிகவும் சிரேஷ்டமான ராமபிரானை பத்தி சொல்லக்கூடியதான ஒரு முறையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். இது கற்பனை இல்லை, இது உண்மை. கதைகள்லாம் நிறைய இருக்கு, கற்பனையா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கும் உலகத்துல இன்னி வரையில் இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு காவியம் அப்படின்னு தான் இதை எடுத்துப்பார். இதிகாசம்னு சொல்லுவார்கள், காவியம்னு சொல்லுவார்கள், நாடகம்னு சொல்லலாம்,
சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். பிற்காலத்துல அது சினிமா அப்படின்னு வந்து டிராமான்னு வந்தது, சினிமான்னு வந்தது, கதைகள் நாவல்கள்ல கதைகளா வந்தது, இப்ப சீரியல்களா வர்றது. இது வரியந்தும் அந்த அந்த ஃபார்மேட்டை நாம கவனிச்சோம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ஹீரோ ஒரு வில்லன், ஹீரோ நல்லவனா இருப்பான், வில்லன் கெட்டவனா இருப்பான். இந்த சிஸ்டம் இன்னி வரணும் அப்படியே வருது, இன்னி வரணும் அப்படியே வருது. ஹீரோவை நல்லவனா காமிக்கிறது, வில்லனை கெட்டனா காமிக்கிறது அப்படிங்கிற சிஸ்டம். இது எங்க ஆரம்பிச்சதுன்னா ராமாயணத்துலதான். முதல் புஸ்தகம் ராமாயணம் தான். இதுல பின்னாடி இப்ப சொல்றதெல்லாம் என்னன்னா, உண்மையில ஹீரோ அயோக்கியனா இருப்பான், வில்லன் நம்பியாருன்னு ஒருத்தன். எல்லா படத்துலயும் அவன் தான் வில்லன், அவன் தான் ரொம்ப நல்லவன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அவர்கிட்ட, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, அவ்வளவு நல்லவர். நம்ம ஹீரோன்னு யாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமோ ஒரு கெட்ட பழக்கம் மிச்சம் கிடையாது அவளுக்கு, அது மாதிரி உள்ளவன். ஆனா உண்மையாவே ஹீரோல நல்லவனா இருந்து ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி அப்படின்னு சாரித்திரேனச்ச கோயுக்தா அப்படின்னு முதல்ல கேள்வி. இந்த ராமனுடைய கதை அப்படிங்கிறது, ராமர் போனார், பெரிய கட்ட ஹீரோவை அழிச்சார், 10 பேர் அடிச்சார், அந்த சாகசம் பண்ணினார், இந்த சாகசம் பண்ணினார்ங்கிறதே இந்த கதை கிடையாது. சோ சாரித்திரமேவ சரித்திரம், ராமனுடைய நடத்தையே தான் இந்த கதை. இவ்வளவு பெரிய கதையை சொல்றமே நாம, ராவணனை கொன்னாருங்கிற அந்த சப்ஜெக்ட் 5 நிமிஷம் கூட சொல்ல மாட்டோம் நாம். ராமன் எப்படி இருந்தான், எவ்வளவு நல்லவனா இருந்தான், எப்படி வாழ்ந்தான், அப்பாட்ட எப்படி நடந்துட்டான், அம்மாட்ட எப்படி நடந்துட்டான், மனைவிட்ட எப்படி நடந்துட்டான், சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், வேலை செய்பவர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துட்டான், ஒரு கால் எதிரியா இருந்தாலும் அவர்கிட்ட எப்படி நடந்துட்டான், இதெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி உள்ளது இந்த ராமாயணம் தான். இன்னைக்குமே அத்தனை விஷயம் இருக்கு. இந்த மொழி மாற்றத்தினால ஜனங்களுக்கு போய் அது ரீச் ஆக மாட்டேங்கிறது, இருந்தாலும் முயற்சி பண்றார். எல்லா மொழியிலையும் ராமாயணத்தை எழுதி எல்லா தேசங்கள்லயும் அதை ஃபாலோ பண்றார். சப்ஜெக்டா நாம வைக்கணும்னா இதைதான் வைக்கணும். ஏன்னா படிப்பு அறிவு அப்படிங்கிறது தான் உயர்வனுடைய அடையாளம். கவனிச்சு கேட்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா உயர்ந்து இருக்கீர்கள், பணத்தினால இல்ல, பதவியினால இல்ல, அறிவினாலதான். அறிவினால் உயரணும், அறிவேதான் உயரும். இந்த அறிவை கொடுக்கக்கூடியதான படிப்பை தான் படிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு அவசியம் கிடையாது. இப்ப பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு படிப்பை மாத்திட்டார்கள். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு சித்தூர் பேங்க்ல அக்கா கலார்க்கா இருக்கான், அவன் படிச்சது இன்ஜினியரிங், வேலை பார்க்கறது. இந்த படிப்புக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. என்ன படிக்கிறானோ அந்த ரிலேட்டடான ஒர்க்கே அவனுக்கு கிடையாது. அப்ப அந்த படிப்பே அவனுக்கு வேஸ்டா போடும். அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி, அங்க சொல்லுங்க, அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி அமையறதே தவிர அது அவனுக்கு பிரயோஜனப்படுறதான்னா இல்லை. அர்த்தகரீச்ச வித்யான்னு நாம படிக்கிற படிப்பு நமக்கு ஆயுசு பரியந்தம் நம்மளை உயர்த்துறதா இருக்கணும். அப்ப அறிவை வளர்க்கிற மாதிரி உள்ள படிப்புகள் தான் நம்ம சப்ஜெக்டா இருந்தது ஒரு காலத்துல. நம்ம தேசத்துல அது மாதிரி சப்ஜெக்ட் தான் வச்சிருந்தாரு. அதுல எல்லா வகையான படிப்புகளையும் நாம படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இந்த ராமாயணம் முதலிய இதிகாசங்கள் எல்லாத்தையும் கலந்து நமக்கு கொடுக்கறது. எல்லா வகையான விஷயங்களையும் நமக்கு கதையோட கலர்ந்து கொடுக்கிறது. இது மாதிரி கலக்கணும்னு இந்த கதையை எழுதல, ராமனோட கதையிலேயே அது இயற்கையா அமைஞ்சு. அதுல ஒரு முக்கியமான கட்டமாக அயோத்தியா காண்டம் அமையறது. ஏன் அப்படின்னா, இந்த ராம பட்டாபிஷேகத்தின் போது ராமாயணம் முழுக்க சொன்னோம். அப்புறம் பாலகாண்டம் சொன்னோம். பகவானுடைய 12 வயசு கல்யாணம் பரியந்தம் நடந்த கதைகளுக்கு பாலகாண்டம்னு பேர். அது ஒரு 9 நாள் சொன்னோம். கல்யாணம் ஆகி 12 வருஷம் அயோத்தியில இருந்தார்.
24வது வயசுல ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் ஏற்பாடு பண்ணி அத கைகேயி மந்தரங்கிற கூனியினுடைய பேச்சினால அந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தி ஏற்கனவே தசரதன் கொடுத்த 2 வரன்களை காமிச்சு ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லி ராமனை காட்டுக்கு அனுப்புறாள் அப்படிங்கிறது அயோத்தியா காண்டம். இந்த அயோத்தியா காண்டம் நடந்தது ஒரு 1.5 மாசம், 40 நாள்ல இருந்து 50 நாள் கதை தான். ஆனா ராமாயணத்துல மெயினான இடம் இதுதான். ராமாயணத்துல மெயினான ஆரம்பமே முதல் சர்க்கமே ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராம குணங்களை சொல்றதுதான். ராமன் எப்படி இருந்தான், 24 வயசுல ராமன் என்னென்ன குணங்களோட இருந்தான் அப்படிங்கிறதுதான் சொல்றார். ஏன்னா பதவிக்கு வரத்தே ஒருத்தனுக்கு என்ன தகுதி, அந்த காலத்துல ராஜாவோட மகன் ராஜா அப்படிங்கிற காலத்திலேயே அவன் தகுதி இருக்கானா இருந்தாதான் ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிப்பான். இல்லைன்னா அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வேற அதே வம்சத்துல உள்ள வேற ராஜாவை செலக்ட் பண்ணிப்பா. இத சேர சோழ பாண்டியர்கள் சரித்திரத்துல கவனிச்சாலே நமக்கு தெரியும். ஒரு ராஜாங்கிறவனுக்கு என்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத இந்த முதல் சர்க்கத்துல சொல்றார். இந்த குணங்கள்லாம் ஒரு மனிதனுக்கும் தேவையான குணங்கள். தியாகராமன் சொத்தை விட்டுட்டு போறார். இப்படி ஒரு புள்ள குடும்பத்துல எல்லா குடும்பத்திலையும் ஒரு கிளாஷ் இருக்கும், ஒரு கலகலப்பு இல்லாத யார் வாழ்க்கையிலுமே ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கரெக்டர் 15-20 வருஷத்துல ஒரு மாற்றம் அப் அண்ட் டவுன் இருக்கும். அப்புறம் தடுமாறி சரியாகி வரணும். இது ஒரு 80 வயசு பிறந்து போயிட்டே இருக்கும். சரியாயிடுச்சுன்னு நாம் நினைக்கிற சமயத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அப்புறம் அதை தாண்டி போறதுக்கே நமக்கு 15 வருஷம் ஆயிடும். இப்படி எல்லா குடும்பத்திலையும் உண்டு. ஏன்னா உறவுகள் சேர்றது, உறவுகள் பிரியறதே இது வரும் இயற்கை. புதுசா உறவுகள் சேர்றதேவும் பிரச்சனைகள் வரும். புதுசா அந்த உறவுகள் பிரிஞ்சு போறதேவும் இந்த பிரச்சனைகள் வரும். ஆரம்ப காலத்துல சேர்றதா இருக்கும், பின்னாடி காலத்துல பிரியறதா இருக்கும். சுகம் துக்கம் இப்படியே இருக்கும். திரும்பி பார்த்தா என்ன 80 வயசு 60 வயசுல என்ன வாழணும், என்னத்தை நிம்மதி அடைஞ்சோம்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. இது மாதிரி ஏதாவது சத்சங்கத்துல ஈடுபட்டு மனசாந்தியோட ஒரு 1/2 மணி நேரம் நாம் இருந்தோம்னா அதுதான் ஸ்மரணீயமா இருக்குமே தவிர இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட்டோம், ரசம் சாப்பிட்டோம் ஞாபகத்துக்கு வரப்போகுது, அதெல்லாம் வரவே வராது. பிரச்சனைகள் இருக்கும். எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை, அதை எப்படி சமாளிக்கணும், அதை எப்படி தாண்டி வரணும், அதை கண்டு உடைஞ்சு போயிடக்கூடாது. முதல் கேள்வியே ராமாவதாரத்துல குணவான் கஷ்ட வீரியவானு அப்படின்னு ஒரு கேள்வி. குணவானா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு வீரியவான்கிறாள். வீரியவான்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும் போது 10 பேரை அடிக்கிற பராக்கிரமம்னு சொல்றல, அந்த ஸ்திரத்தன்மையை சொல்றான். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னல மாறாம இருக்கக்கூடியதான தன்மை. இது ராமாயணத்துல நல்லா கவனிச்சா தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் பகவான் தன்னல மாறினதே கிடையாது. இது ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல முக்கியமா காண்பிக்கப்படுறது. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை வால்மீகி சொல்லிவிடுறார். ராமர் கல்யாணத்துக்கு வந்த கைகேயினுடைய அண்ணா யுதாஜித்துன்னு பேரு, பரதருக்கு நேர் தாய் மாமா. கல்யாணம் முடிஞ்சு அயோத்தி அவன் என்ன பண்றான், பரதனையும் சத்ருகுணனையும் அழைச்சிட்டு கேகய தேசம் பேரலாம். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா நகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா. இதையே முதல் ஸ்லோகத்துல முதல்ல பாலகாண்டத்துல சொல்லிட்டார். திருப்பி அயோத்தியா காண்டத்துல இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, இப்ப நடக்க போற கதைகள் போது பரதன் அங்க இல்ல. 12 வருஷம் முன்னாடியே அவன் கிளம்பி போயிட்டான். கைகேயி வரம் கேட்க போறதோ பரதனுக்காக தான் கேட்க போறாவ. தெரியாதவ என்ன சொல்லியிருப்பா, முன்னாடியிலேயே திட்டமிட்டு பிளான் போட்டு. ஏன்னா அரசியல்ங்கிறது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் திட்டமிடல், பிளான் பண்றது. அது மாதிரி ஒரு பிளான் பண்ணி பரதன் வந்தானா கிடையாது. இந்த நடக்கிற கதைக்கும் பரதனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் பரதனை மாமா அழிச்சுன்னு போயிட்டான், தாய் மாமனான யுதாஜித்தை அழிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
மேல ராமனுடைய குணங்களை சொல்ல போறார். ஒரே வார்த்தையில சொல்லிட்டா, நான் இத்தனை நேரம் பாலகாண்டம் பரியந்தம் ராமனை மனிதன் மனிதன்லே சொல்லிட்டு வந்தேன். பின்னாடி ராமாயணத்துல ராமரும் தன்னை மனிதன் தான் சொல்ல போறார். ஆனா நான் சொல்றேன், ராமன் மனிதன் இல்ல, தெய்வம். சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜத்யே விஷ்ணு சனாதனஹ. தேவதைகள்லாம் வேண்டி ராவணனை வதம் செய்வதற்காக ஸ்ரீபதியான வைகுண்டவாசியான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜத்யே விஷ்ணு சனாதனஹ, இந்த ராமனாக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இத மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு. மேல ராமனுடைய குணத்தை சொல்றார். ராமன் எப்படி இருந்தான் அப்படின்னா, கௌசல்யா சுசுபே தேன புத்ரேனாமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதர்வஜ்ரபாணினாம். கௌசல்யக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்தான் பகவான். கவனிச்சு கேட்கணும். இந்த ஸ்லோகம் ராமர் பிறந்த போது சொல்லி இருக்கு பாலகாண்டத்துல 18வது சர்க்கத்துல. திரும்ப அயோத்தியா காண்டத்துல சொல்றார். புனருக்தி தோஷம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப சொன்னா அது தப்பு. அது எப்படின்னா, நல்ல மனைவி அமைஞ்சு ரசிச்சு சமைச்சு போட்டான்னா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு காய் திரும்பி ரிப்பீட் ஆகாது. இன்னைக்கு ஒரு காய்னா நாளைக்கு ஒரு காய். சில அம்மா ஆசிரியர்கள் இந்த மாதிரி அசடா இருந்தாலும் பெரிய பூசணிக்காயை வாங்கிட்டு வந்துருவோம். 2 பேருக்கு இவ்வளவு பெரிய பூசணிக்காயை வாங்கிட்டு வந்தா ஒரு கீத்து கூட 2 பேரால சாப்பிட முடியாது. இவ்வளவு பெருசா எதுக்கு நீ வாங்கிட்டு வந்திருக்கேன்னா சீப்பா கொடுத்தான், விலை குறைச்சலா கொடுத்தான். சரி என்ன பண்ண போற அப்படின்னா, பூசணிக்காய் கறி, பூசணிக்காய் கூட்டு, பூசணிக்காய் குழம்பு, பூசணிக்காய் கொடுத்தவன். அப்புறம் ஜென்மாக பூசணிக்காய் பக்கமே போக மாட்டான். இந்த ஒரு வாரம் இதுல வேற 2 நாள்ல அது அழுகி போயிடும். அழுகி போனதை தூக்கி விட்டு நல்லதை எடுத்து சமையல்னா இன்னைக்கு இதை சமைச்சுடுறேன், நாளைக்கு அதை இருக்கட்டும், அது கூட நாளைக்கு அதை அழுகி போயிடும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசடுகள்லாம் பார்க்கிறோம் நாம உலகத்துல. வாழ்க்கை முழுக்க ரசிக்கணும். எத்தனை வயசானாலும் அந்த மனசோட ராசிக்கம் குறையக்கூடாது. உடம்பு வேணா தளர்ச்சி அடையலாமே தவிர மனசு ரசிக்கணும். அப்பதான் வாழ்க்கை உற்சாகமா இருக்கும். அந்த எதை பண்ணினாலும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும். அதுல இது ஆம்பளைகளா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. பெண்கள்னு மட்டும் சொல்லலைன்னா அப்படிலாம் பண்றவா இன்னைக்கும் இருக்கா. ஒரு சின்ன காரியம் பண்ணா கூட அழகா பண்ணுவான். அது மாதிரி கவிஞர்களுடைய சுபாவம் என்னன்னா, சின்ன ஒரு விஷயத்த பேசினா அதுல ரசனையோட இருக்கணும். அதுதான கவிதைன்னு பேர். ராமாயணத்துல ராமாவதாரத்துல சொன்ன அதே வார்த்தையை திரும்ப ஏன் இங்க சொல்லுவானே, சொல்றதுக்கு விஷயம் இல்லாம சொன்னாரான்னா அப்படி கிடையாது. பொருள் வேறுபட்டுதா இருக்கான்னா அப்படி கிடையாது. கௌசல்யா சுசுகேதேன புத்திரேன அமித தேஜசா யதா வரேன தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா. இதுக்கு என்ன பொருள்னா, கௌசல்யானவள் அதிதிங்கிற தேவமாதா வஜ்ரபாணியான, வஜ்ரம்னா வஜ்ர ஆயுதம்னு எடுத்துக்கலாம். இந்த வியாக்கியானம் பண்றவா அப்படி எடுத்துக்கல. இந்திரனை பெத்த போது அடைஞ்ச சுகம்னு சொல்லல. வஜ்ரரேகாங்கிதமான வாமனாவதாரத்துல பகவான் பிறந்த போது என்ன சுகத்தை அதிதி சந்தோஷத்தை அடைஞ்சாலோ அந்த சந்தோஷத்தை இங்க கௌசல்யா அடைஞ்சாள்ங்கிறான். வஜ்ரபாணிங்கிறதுக்கு வஜ்ரத்தை ஆயுதமா எடுத்துக்கல, வஜ்ர ரேகேன்னு எடுத்துக்கிறான். சங்கரேகே, சக்கரரேகே, யவரேகே, வஜ்ரரேகே, துவஜரேகேங்கிறதெல்லாம் கையில அடையாளங்கள். ராமபிரானுக்கு பகவானுடைய அடையாளங்கள். கிருஷ்ணாவதாரத்திலையும் இது உண்டு, காலிலையும் உண்டு. அக்ரூரர் வளர்த்தே பிருந்தாவனத்துல மண்ணுல, நைசான மண்ணுல அந்த காலை பார்த்துட்டு அப்படியே அக்ரூரர் ரதாத்து அவஸ்கந்திய, ரதத்திலேருந்து அப்படியே நழுவி கீழே விழுந்து பிரபோகோ அமூனி அங்கிரஜாம்சியகோ இதி. இது பகவானுடைய திருவடி இல்லையா அப்படின்னு அதுல விழுந்து பிறண்டார்னு பாகவதன் சொல்றார். இந்த அந்த அழகு எல்லாமே இந்த பகவானுடைய திருமேனில இன்னைக்கும்
நம்ம பகவானும் சரி, நான் இங்க உள்ள கிட்டக்க பார்த்தது இல்ல, தில்லை வளாகத்துல போன எல்லாம் அப்படி காலை தூக்கி காமிப்பார் பட்டர். அந்த நரம்பு தெரியறது மட்டும் இல்ல, காட்டுக்கு போறதே கௌசல்ய ஒரு ரட்சை கட்டியிருப்பார் காலில். அது நார்த் இந்தியா பழக்கம். நம்ம எல்லாம் கையில கட்டிக்கிறோம் பத்தியில, வட இந்தியாவில காலில் கட்டிப்பா. இப்ப எதுக்கு கட்டிக்கிறோம்னே தெரியாம எல்லாரும் கருப்பு கயிறை கட்டி அலையிறா கால். நான் கூட அது ஃபேஷனா போயிட்டோம்னு நினைச்சேன். நான் இது ஃபேஷனா கட்டிக்கிறா, அது ரக்ஷன். இடது காலில் கட்டிக்கிறா பாருங்க, அது ஒரு மந்திரிச்சு கட்டிக்கணும். வட இந்தியா பக்கத்துல அப்படிதான் கட்டிப்பார்கள். அதுக்கு அடையாளம் என்னன்னா, தில்லை வளாகத்துல உள்ள ராமர் காலில் கட்டியிருக்கு. அப்படி தெரியும் ராமருடைய திருமேனியில அந்த மாதிரி வஜ்ரரேகாங்கித ஹஸ்தனான வாமனா பகவான அதிதி பெற்ற போது என்ன சந்தோஷத்தை அடைஞ்சாலோ அந்த சந்தோஷத்தை இந்த ராமரை பெற்ற கௌசல்யா அடைஞ்சா. இதே மீனிங் தான். அப்ப இதுல என்ன விசேஷம் இருக்குன்னா இருக்கு.